இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாங்க வேண்டாம்னு தான் சொன்னோம், அவங்க யாருமே கேட்கல. வெடி வீசிய பாஜக தொண்டர்கள். தரைமட்டமான குடிசை வீடுகள். நைசாக நழுவிய வேட்பாளர். கதறி துடிக்கும் நாகை பெண்கள். தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வாரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாகை தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜ் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் சுர்ஜித் சங்கர் என்பவரும் பாஜகவின் SGM ரமேஷ் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் நாகை பாஜக வேட்பாளரான SGM ரமேஷை ஆதரித்து பாஜக தொண்டர்கள் ஆங்காங்கே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 11ஆம் தேதி நாகூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய பாஜக வேட்பாளர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக மேடுபங்களா பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அங்கு தனது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு புதிய நம்பியார் நகர் மீனவ கிராம பகுதிக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு குவிக்கப்பட்டு இருந்த ஏராளமான பாஜக தொண்டர்கள் வேட்பாளர் ரமேஷை பட்டாசு வெடித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இதனிடையே அப்பகுதியில் சில குடிசை வீடுகள் உள்ளது. பாஜகவினர் பட்டாசு வெடிப்பதால் தீ பற்றிவிடுமோ என்ற அச்சத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் இங்கே பட்டாசு வெடிக்காதீர்கள், வீட்டின் மேல் பட்டுவிடப் போகிறது என ஆரம்பத்திலேயே கூறியிருக்கின்றனர். ஆனால் அதனை பாஜகவினர் கண்டுகொள்ளாமல் சென்றதாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் பாஜகவினர் வெடித்த சரவெடி பட்டாசுகள் அங்கிருக்கும் சில குடிசை வீடுகளில் விழுந்துள்ளது. அப்போது அந்த பட்டாசில் இருந்து எழுந்த தீப்பொறி திடீரென மெல்ல மெல்ல எரியத் தொடங்கியுள்ளது. ஒரு கணம் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் கத்தி கூச்சலிடவே வீட்டுக்குள் இருந்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியே வந்தனர். இதனிடையே குடிசையில் பற்றிய தீயானது காற்றின் வேகம் காரணமாக மளமளவென எரியத் தொடங்கியதால் அப்பகுதியைச் சேர்ந்த பக்ரிசாமியின் வீடு மட்டுமல்லாமல் அருகிலிருந்த சுப்பிரமணியம் என்பவரது வீடும் தீயில் கடுமையாக சேதமடைந்தன. இதை அறிந்து ஸ்பாட்டுக்கு விரைந்த நாகை தீயணைப்பு நிலைய வீரர்கள் எரிந்து கொண்டிருந்த வீட்டின் மீது தண்ணீரை பீச்சி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த தீ விபத்தில் அந்த வீடுகளில் இருந்த டிவிக்கள், ஃப்ரிட்ஜ்கள், பீரோக்கள், பாத்திரங்கள் மற்றும் புத்தகங்கள் என அனைத்து பொருட்களும் தீயில் எரிந்து சாம்பலானது. இதன் மதிப்பு சுமார் 10 லட்சம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தங்களுடைய வீட்டை பறிகொடுத்தவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இந்நிலையில் நிலைமையை உணர்ந்த பாஜக வேட்பாளர் உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார். ஒரு கட்டத்தில் பாஜகவினரின் செயலால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நாகை மாவட்டத்தின் பாஜக தலைவர் கார்த்திகேயனை முற்றுகையிட ஆரம்பித்தனர். அதே நேரம் பாஜக தொண்டர்களின் செயலை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுமக்கள் திடீரென சாலையில் நின்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காட்சியளித்தது. இதனிடையே அங்கு வந்த நாகை மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அவர்களுக்கு
10 கிலோ அரிசி, 1 லிட்டர் மண்ணெண்ணெய், வேஷ்டி சேலை, தலா 5000 ரூபாய் நிவாரண நிதியை வழங்கிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்கள். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நாகை வெள்ளிப்பாளையம் போலீசார் பாஜக வேட்பாளரை வரவேற்று வெடி வைத்த நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த பட்டாசுகளை விற்பனை செய்த கடைக்கும் சீல் வைக்கப்பட்டது. தற்போது பாஜக வேட்பாளரை வரவேற்க வைத்த சரவெடி பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 2 குடிசை வீடுகள் தீக்கரையாகி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமான சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.